டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி லியோ பிளட்டி ஸ்வீட். இந்த படத்தோடைய வெற்றிக்கு அப்புறமா கைதி 2 பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா திடீர்னு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர் கூட இணைந்து ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் மூவி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கைதி 2 அவர் பண்ண போறாரு. இந்த தலைவர் 171 படத்தை பத்தி இப்போதைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட். அதாவது இதுவுமே ஒரு மல்டி ஸ்டார் மூவி தான். ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆக்டர் எல்லாருமே இந்த படத்துல இருக்க போறாங்க. படத்துடைய கேஸ்டிங்கே ரொம்பவே பயங்கரமா நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அதுல இன்னொரு முக்கியமான சம்பவத்தை இந்த படத்துல பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. அதாவது நம்ம ஷாருக்கான இந்த படத்துல எப்படின்னா உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கு, ஒரு கேமியோல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஷாருக்கான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் ஓகே பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்றது அவர்கிட்ட இருக்கு. ஆனா இப்போதைக்கு இந்த தலைவர் 171 படத்துல ஷாருக்கான உள்ள கொண்டு வரதுக்கான ஒர்க் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் சொன்ன கதை மட்டும் அவருக்கு பிடிச்சி அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா இந்த படம் வேர்ல்டு வைடு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஒருவேளை இந்த படத்துல மட்டும் இப்போ ஷாருக் கான் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒரு கேமியோலா இருக்குன்னா மேபி செகண்ட் பார்ட்டுக்கான லீடா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம லோகேஷ் கனகராஜ் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை படத்துல கொண்டு வராரா அப்படின்னு சொல்லிட்டு.